Gotra, as I understand, is the Rishi lineage which our ancestors had. இதை நான் அன்னைக்கு சொன்னேன்னு தெரியல. விவேகானந்த சாமி இங்கிலாந்துல ஏதோ பேசும்போது சொல்றேன், அவர்கிட்ட இந்தியாவை பத்தி கொஞ்சம் மட்டமாட்டு வெள்ளக்காரன் பேசுறான். வெள்ளக்காரன் சில பேர். அப்போ விவேகானந்த சாமி சொல்றாரு, நீ எல்லாம் கோவணம் கூட கெட்ட தெரியாம காட்டுல திரிஞ்சிட்டு இருந்த காலத்துல எங்களுடைய முன்னோர்கள் கலாச்சாரத்துல ரொம்ப உன்னதமா இருந்தாங்க. உன்னுடைய முன்னோர்கள் யாரு நீ ஆராய்ச்சி பண்ணேன்னா எவனோ ஒரு கொலகாரன் வரும். எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் ரிஷிகளாக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் விடுறாரு. இந்த டயலாக் விடுறதுக்கு முக்கியமான காரணம், நாம ஒவ்வொருத்தரும் அபிவாதையை சொல்லும் போது நான் இந்த ரிஷி பரம்பரையில வந்தேன்னு சொல்றதுதான். அதனால நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள். Did all of them have a rishi in their lineage? For example, Shudras. இது எல்லாருக்கும் ரிஷிகள் உண்டா அப்படின்னா உண்டு, அதுல மாற்று கருத்தே இல்லை. பொதுவா இன்னும் சொல்ல போனா ஒரு அபிப்பிராயப்படி தொடக்கத்துல எல்லாருமே பிராமணர்கள் தான். பிறகு காலங்கள்ல அவர்களுடைய நடவடிக்கைகள் குணாதிசயங்கள்ல குறைவு வர 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 அடுத்த நிலைகள் தோன்ற ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா பொதுவா நம்ம என்ன சொல்றோம், ஒரு பிக்ஷனலா, அதாவது புராண ரீதியா பார்த்தா கூட, கட்டுக்கதைன்னு நினைக்கிறவங்க கண்ணோட்டத்துல சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் புராணங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி சில தத்துவார்த்த கருத்துக்கள் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடையது. டேவிட் ஃப்ராலே அப்படிங்கிற மாதிரி வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்களும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வெளியிட்டு இருக்காங்க. நம்முடைய புராணங்கள்ல பிரளயம் வந்ததுன்னு சொன்னா அதே காலகட்டத்துல சயின்ஸ்ல பார்க்கும்போது வெள்ளப்பெருக்கு வந்திருக்கும். அறிவியல் அதை உறுதிப்படுத்துது. துவாரகை கடல்ல மூழ்கி போச்சுன்னு சொன்னா ஆமா, அந்த சமயத்துல பூமி வெப்பமாயி கடல் மட்டம் உயர்ந்தது அப்படின்னு சயின்ஸ் ஒத்துக்குது. இந்த மாதிரி நிறைய நமக்கு கொராபரேட் பண்ணக்கூடிய எவிடன்சஸ் புராண சம்பந்தமா இருக்கு. அகஸ்தியர் வடக்க இருந்து தெற்க வந்தார் அப்படின்னா அகஸ்தியர்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரம் முன்னாடி வட இந்தியால இருந்து பார்த்தா தெரியும், இப்ப தெரியாது. இப்ப அதை தென்னிந்தியால இருந்து பார்த்தா தான் தெரியும், ஏன்னா அது தெற்கு ரொம்ப கீழே போயிட்டது. இந்த மாதிரி உலகியல் நிகழ்வுகளோட ஒத்து போகக்கூடிய அளவுல அத கதை வடிவாக நம்முடைய புராணங்கள் சொல்லுதுங்கிறத பல இடங்கள்ல பார்க்கிறோம். மனுவுக்கு முதல்ல பிள்ளைகள் இருந்தாங்க, பரம்பரை இருந்தது. பிறகு ஒரு பிள்ளை ஆணா பிறந்தது, பெண்ணா மாறிச்சது, அதனுடைய ஒரு பரம்பரை ஆரம்பிச்சது, அது சந்திரவம்சம். அப்ப அது பேட்ரியார்கில இருந்து மேட்ரியார்கி வந்தது. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை அது சொல்ல வருது அப்படி நாம எடுத்துக்கலாம். கிரகணங்கள் வருது, அதுக்கு நாம ராகு கேதுன்னு கதை வச்சிருக்கிறோம். ஆனா கிரகணங்கள் வர்றது உண்மை, அது அறிவியல் பூர்வமான விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புராணத்துல கதைகளா இருக்கும், நிஜத்துல அது சயின்ஸா இருக்கும். அதனால புராணங்கள் படி தொடக்கத்துல பிரம்மா, அவருக்கு குழந்தைகள், அந்த குழந்தைகள் எல்லாரும் பிராமணர்களா தான் இருந்திருக்கணும். அதுல நிறைய பேரு சாமியாரா போயிட்டாங்க. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் எல்லாரும் சாமியாரா போயிட்டாங்க. அதனால பிரம்மா அதுக்கு பிறகு முதல்ல ரொம்ப தூய்மையான சத்துவகுணம் அதிகம் உள்ள பக்குவமான மனிதர்களை படைச்சாராம். அவங்க எல்லாம் சாமியாரா போயிட்டாங்க. பார்த்தாரு பிரம்மா, இது வேலைக்கு ஆகாது, திருப்பி நமக்கு இவரு வேலை வைப்போம் போல இருக்கு, அதனால நம்ம கொஞ்சம் மட்டமான ஆட்களை படைப்போம் அப்படின்னு அதுக்கு பிறகு பிரஜாபதிகளை படைச்சாராம். அந்த பிரஜாபதிகள்ல இருந்துதான் இந்த உலகம், உயிர்கள், நாம எல்லாம் வந்தோம் அப்படின்னு அந்த கதை போகுது. அதனால நம்ம கிட்ட ஏதாவது குத்தங்குறை இருந்ததுன்னா நாம ரொம்ப அலட்டிக்க வேண்டாம். குத்தங்குறை உள்ளவன் தான் மனுஷன். அதுல இருந்து வெளிவர்றதுக்கு, மேம்படுறதுக்கு முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். மகாபாரதம் சொல்லுது, ஒவ்வொரு மனிதனும் கருப்பு வெள்ளைன்னு 2 நூல் கொண்டு நெய்த ஆடைகள். எல்லாருக்கிட்டையும் கருப்பும் இருக்கும், வெள்ளையும் இருக்கும். எது அதிகமா இருக்குங்கிறதான் கேள்வி. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படிங்கிறது திருக்குறள். அதனால பிராமணர்கள் அந்த பரம்பரையில இருந்துதான்
சூத்திரர்கள் வராங்க. அதனால சூத்திரர்களுக்கு ரிஷி உண்டானா உண்டு. அந்த அபிவாதியை சொல்லும் போது சொன்னேன், பிராமணர்களா இருந்தா சர்மா சொல்லுவாங்க, கத்திரியர்களா இருந்தா வர்மா சொல்லுவாங்க, வைசியர்களா இருந்தா குப்தா சொல்லுவாங்க, சூத்திரர்களாக இருந்தா தாச அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அபிவாதயங்கிறது ரிஷி பரம்பரை சொல்றதுதான். அப்புறம் மனுஸ்மிருதி மாதிரி நூல்கள், ராமாயணம் மகாபாரதம் மாதிரி நூல்கள் எல்லாம் பார்க்கும்போது வர்ண கலப்பு தாராளமாவே நடந்திருக்கு. ஏதாவது ஒரு ராஜாவுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அவர் ஒரு ரிஷி அனுகிரகத்தால குழந்தை பெறுவார். ஏதாவது பொதுவாக ரிஷிகள் பிராமணர்களாக இருப்பாங்க. எல்லாரும் அப்படி இருக்குன்னு கட்டாயம் கிடையாது, பொதுவா சொல்றேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம பாக்குறோம். மகாபாரதம் நாம இப்ப படிக்க போற பகவத்கீதை தொடங்குறதே இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல தான் தொடங்குது. பராசர மகரிஷி வசிஷ்டர் உடைய பரம்பரையில வந்தவர். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இது ஒரு ஸ்லோகம் வருது. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம். வியாசர் யாரு அப்படின்னா வசிஷ்ட நப்தார், வசிஷ்டருக்கு கொள்ளு பேரன். சக்தேகே பௌத்திரம், சக்திக்கு பேரன். பராசரா ஆத்மஜம், பராசரருக்கு பிள்ளை. சுகதாத்தம், சுகர் முனிவருக்கு அப்பா. அப்படிப்பட்ட வியாசரை நான் வணங்குகிறேன்னு வருது. அதனால அந்த பராசர முனிவர் ஒரு கணக்குல பிராமணர். வசிஷ்டர், சக்தி, பராசரம், அவருக்கு பிறந்தவர் வியாசர். அதனால ஒரு கணக்குல அவர் வியாசர் பிராமணர். நிறைய பேரு வியாசர் மீனவ பெண் மனகன் அப்படின்னு கதை கட்டிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு சில தேவைப்படுது, அதனால அப்படி சொல்றாங்க. அது அதுல உண்மையும் இருக்கு. சத்தியவதி அப்படிங்கிற அம்மா அவருக்கு பிறந்தவர் வியாசர். அப்புறம் அந்த சத்தியவதி அவங்க ஒரு மீனவ குலத்துல வளர்க்கப்பட்டவங்களா பிறந்தவங்களா அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். மீனவ குல தலைவனுக்கு பிறந்ததுனால சத்திரிய முறையில வருமா இல்ல வேற முறையில வருமா அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். எப்படியானாலும் அவங்க சந்தனு அப்படிங்கிற சத்திரிய சந்திரகுலத்து சத்திரிய மன்னனை வணக்குறாங்க. அப்படி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை விசித்திர வீரியன், சித்ராங்கதன். சித்ராங்கதன் விசித்திர வீரியன் அப்படிங்கிற 2 குழந்தைகள். அதுல விசித்திர வீரியன் சித்ராங்கதன் 2 பேருமே குழந்தை இல்லாம இறக்க, அப்புறம் அந்த காலத்துல நம்ம நாட்டுல ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் இருந்தது, அல்லது சமூக நடைமுறைகள் இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வேதங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு படிச்சீங்கன்னா இன்னைக்கு நிறைய பகுத்தறிவு கூமுட்டைகள் சொல்றது மாதிரி இல்ல. நம்முடைய நாட்டுல ரொம்ப அட்வான்ஸ்டு பிராக்டிஸ் எல்லாம் இருந்தது. அதுல ஒண்ணு நியோகம் அப்படிங்கிறது. நியோகம் அப்படிங்கிறத இன்னைக்குள்ள சமுதாய வார்த்தையில டிரான்ஸ்லேட் பண்ணா, ஆங்கிலத்துல சொன்னா வாடகை தாய் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சரகேட்டட் ஃபாதர் அல்லது சரகேட்டட் மதர். இன்னைக்கு நாம எதை சரகசின்னு சொல்றோமோ இதே விஷயம்தான் அந்த காலத்துல நியோகம்னு இருந்தது. இன்னைக்கு சரகசிக்கு அரசாங்கம் நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வருது. இதெல்லாம் அன்னைக்கு மனுஸ்மிருதி மாதிரி நூல்களை எழுதியே வச்சுட்டாங்க. ஒரு சரகசி நடக்கணும்னா என்னென்ன விஷயங்களை கவனத்துல கொள்ளணும், கோத்திர கலப்பு இருக்கணும் அப்படிங்கறத ஆரம்பிச்சு, அதுக்கு சொத்து எப்படி பங்கு போடணும், சொத்து யாருக்கு போய் சேருங்கிறது உட்பட, முக்கியமான பிரச்சனை இல்லாது அது உட்பட எல்லாத்தையுமே தெளிவா டீகோடு பண்ணி மனுஸ்மிருதி மாதிரி நூல்களை எழுதி வச்சிருக்காங்க. நியோகம் அப்படின்னு அதுக்கு பேர். அப்படி நியோக முறைப்படி திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் இவங்க எல்லாம் பறக்குறாங்க. அப்படிதான் இந்த மகாபாரத கதை தொடங்குது. அதுக்கு பிறகு அது பகவத்கீதையில சேருது. நாம இன்னும் மகாபாரதத்துக்குள்ள போகல. அதனால இந்த மாதிரி தகவல்கள் வச்சு பார்க்கும்போது பிராமணர்கள் சபிக்கப்பட்டு சூத்திரர்கள் ஆனாங்கன்னு படிக்கிறோம். விஸ்வாமித்திரர் சத்திரியராக இருந்தவர் பிராமணன் ஆனான்னு பாக்குறோம்.
சூத்திரர்கள் பிராமணர்களான கதைகளை பார்க்கிறோம். இப்படி எல்லா இதுமே நம்ம புராண இதிகாசங்கள்ல பார்க்கிறோம். அதனால கோத்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உள்ளதான். எல்லாருமே ரிஷிகள்கிட்ட இருந்து பிறந்தவங்க அப்படிங்கறத நம்ம நாட்டு கணக்கு. பிறகு அவர்கள் உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா அதுக்காக மரியாதை, அந்த வாழ்க்கையில ஏதாவது கூட குறைய இருந்தா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கீழ் நிலைக்கு போவாங்க. இல்ல சூத்திரர்கள் வரைக்கும் கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அதுக்கும் கீழே போறவங்க இருக்காங்க. அவங்கள மட்டும்தான் சாஸ்திரங்கள் மரியாதை குறைவா அல்லது இரண்டாம் தரமா நடத்தும். அதாவது குடியாரன், கொள்ளக்காரன், கொலகாரன் இவங்களை ட்ரீட் பண்ற விதம் தான் வேற. சூத்திரர்களுக்கு கேவலமான ட்ரீட்மெண்ட், மட்ட ரகமான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்ல நாம் பார்க்கல. மகாபாரதத்துல வருது. நீங்க என்னுடைய மலேசியாவுக்கு நான் மகாபாரதம் நடத்தியிருக்கேன், அந்த டாக் வேணா கேட்டுக்கலாம். அல்லது பாம்பன் விளை கிளாஸ்லயும் அதை பத்தி சொல்லியிருக்கலாம், அந்த கீதா கிளாஸ்லயும் இருக்கலாம் டீடைல். மகாபாரதத்துல கீதைக்கு மகாபாரத பேக்ரவுண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கூடுதலா அதை போய் கேட்டுக்கலாம். நான் இந்த இதுல அவ்வளவு டீட்டெயிலா போக கூடிய ஐடியாவில் இல்ல. ராஜசூய யாகம் நடக்கும்போது சூத்திரர்களுக்கு எல்லா உணவுகள் மரியாதைகள் எல்லாம் பண்ணப்பட்டதுங்கிற குறிப்பு வருது. இந்த மாதிரி பல இடங்கள், இது ஒரு உதாரணத்துக்கு இதை சொன்னேன், இந்த மாதிரி பல இடங்கள். மனுஸ்மிருதி சொல்லுது 90 வயசு ஆயிட்டதுன்னா சூத்திரனுக்கு பிராமணன் எழும்பி இடம் கொடுக்கணும் அப்படின்னு. அதாவது மனுஸ்மிருதியில அறிவுக்கு ஒரு மரியாதை, பணத்துக்கு ஒரு மரியாதை, ஒழுக்கத்துக்கு ஒரு மரியாதை, இந்த மாதிரி பல காரணங்களுக்காக ஒவ்வொருத்தருக்கு மரியாதை கொடுக்க சொல்லியிருக்கும். அதுல வயசுக்கும் ஒரு மரியாதை. அப்படி வயசுக்கு மரியாதைன்னு வரும்போது சூத்திரனா இருந்தாலும் பிராமணன் மரியாதை பண்ணணும்னு இருக்கு. அப்புறம் மனுஸ்மிருதி தெளிவாவே சொல்லுது, ஒருவன் தன்னுடைய குணத்தை மாத்துறது மூலமாக, வாழ்க்கை முறையை மாத்துறது மூலமாக மேலையும் போக முடியும், கீழேயும் வர முடியும் அப்படிங்கிறதுக்கும் மனுஸ்மிருதியில இருக்கு. அதனால இதுல சூத்திரர்களை பற்றி ஒரு சந்தேகம், ஏன்னா சுற்றி பரப்பப்பட்டக்கூடிய கட்டுக்கதைகளால் நமக்கு ஒரு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கள் ரிஷிகள்ல இருந்து வந்திருக்க மாட்டாங்களோ அப்படி இல்ல, அவர் ரிஷிகள் இருந்து வந்தவங்க. பொதுவா அந்த விஷயத்துல மிலேச்சர்கள்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறோம். அவங்க நம்ம பாரம்பரியத்துல மட்டமானவங்க. என்னுடைய அபிப்பிராயத்துல அவங்க அநேகமா வெளிநாட்டவர்கள். இந்த மிலேச்சர்கள்ங்கிறது அநேகமா வெளிநாட்டவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இது என்னுடைய ஒரு கெஸ்ஸிங். பொதுவா மகாபாரதத்துல வரக்கூடிய மிலேச்சர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் பாத்தீங்கன்னா அவங்கள நம் பாரதத்தினுடைய எல்லை ஓரங்கள்ல இருக்கிறது மாதிரி இருக்கும். நம்மள மாதிரி ஒரு பண்பாடான வாழ்க்கை இல்லாதவங்களை மிலேச்சர்கள் சொல்லியிருக்கலாம். அவங்கள நம்ம மட்டமா நடத்தியிருக்கிறோம், இரண்டாம் தர குடிமகனா நினைச்சிருக்கிறோம், அது உண்மை. ஆனா சூத்திரர்களை அந்த மாதிரி நம்முடைய சாஸ்திரங்கள் நடத்தவில்லை அப்படிங்கிறதுதான் உண்மை. இந்த இடத்துல சூத்ரன் அப்படிங்கிற வார்த்தை வேற, சூத்தன் அப்படிங்கிற வார்த்தை வேற. கர்ணனை சூத்த புத்திரன் சொன்னாங்க, அவன் சூத்ரன் அவனை யாரும் நினைக்கல. நிறைய பேருக்கு அது ஒரு குழப்படி கிடக்கு. அரையும் குறையுமா படிச்சுக்கிட்டு என்னென்ன குழப்ப முடியுமோ குழப்புறாங்க. அதனால கர்ணன் டாபிக்கு சூத்ரனுக்கு சம்மந்தப்பட்டதுல அது ஒரு வேற தனி ஒரு விஷயம். அடுத்தது